சரணமையப்பா, சரணமையப்பா. கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக, கருணாமூர்த்தியாக நம் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டிருப்பவன் தர்மசாஸ்தா. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் வல்ல சிவனின் அம்சமாக, ஹரிஹர புத்திரனாக, சிவனும் திருமாலும் இணைந்ததனாலே உருவான ஹரிஹர புத்திரனாக இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்தவன் தர்மசாஸ்தா. இவனுக்கு சபரிகிரி வாசன் என்கிற ஒரு திருநாமம் உண்டு. சபரிகிரி வாசனாக, காந்தமலை ஜோதியாக, பொன்னம்பல வாசனாக, இச்சாசக்தி மைந்தனாக பல்வேறு தலங்களிலே நின்று பக்த கோடிகளை வா வா என்று அழைக்கின்ற உன்னதமான சபரிமலை தர்மசாஸ்தா. இந்த தர்மசாஸ்தாவிற்கு மகர சங்கராந்தி அன்றைக்கு வெகு சிறப்பாக மகர நட்சத்திரம் தோன்றுகின்ற அந்த மாலை பொழுதிலே மகர ஜோதியாக ஜோதி தரிசனம் காண்பதற்காக ஐயப்பமார்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற இந்த உன்னதமான தருணத்திலே எல்லாம் வல்ல ஐயப்பனுக்கு பந்தல ராஜா செய்து வைத்திருக்கின்ற ஆபரணங்களை எல்லாம் பந்தலத்திலே இருந்து தலைச்சுமையாக எடுத்துக்கொண்டு சபரிமலை செல்ல இருக்கின்ற இந்த உன்னதமான ஆபரண பெட்டி புறப்பாடு நிகழ்ச்சியை ஆன்மீக உலகத்திலே தனக்கென்று தனி இடம் பிடித்திருக்கின்ற SR தமிழன் அண்மையிலே திரு அண்ணாமலை ஜோதி ஏற்றுகிற பொழுது திருவண்ணாமலையிலே அற்புதமான கார்த்திகை தீபத் திருநாளிலே ஏற்றப்பட்ட ஜோதியை 1.5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பார்வையிட்டு ஆன்மீக உலகத்திலே தனக்கென்று தனி இடத்தை பிடித்திருக்கின்ற SR தமிழன் வாயிலாக மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் ஆபரண பெட்டி புறப்பாடு நிகழ்விலே உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். பந்தளத்திலிருந்து இந்த ஆபரணம் புறப்பாடு வெகு சிறப்பாக துவங்க இருக்கிறது. கலியுகத்திலே காலங்காலமாக ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே. இந்த ஆபரண பெட்டி எல்லாம் தயாராக வைத்திருந்தாலும் வான மண்டலத்திலே கருடன் வட்டமடிக்க வேண்டும். அந்த கருடன் வந்த பிறகுதான் ஆபரண பெட்டியை தலையிலே சுமந்து எடுத்து செல்வார்கள். சில நேரங்களிலே காலை 11 மணிக்கு துவங்கலாம், சில நேரங்களிலே 1 மணிக்கு துவங்கலாம். அது எப்பொழுது என்று யாரும் கணித்து விட முடியாது. இறை அருள் இன்றைக்கும் பரவி இருப்பதற்கு அடிநாதமாக இந்த கலியுகத்திலே அறிவியல் உலகத்திலே நாம் இருக்கிறோம், செயற்கை நுண்ணறிவிலே இருக்கின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கருடனுக்கு இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு எப்பொழுது இந்த ஆபரண பெட்டி புறப்பட வேண்டும் என்பதை கருடன் தான் தீர்மானிக்கிறான் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி அந்த கருடன் வட்டமடித்த பிறகுதான் ஆபரண பெட்டியை பந்தல ராஜ வம்சத்தை சார்ந்த பெருமக்கள் இதற்காக விரதமிருந்து பந்தல அரண்மனையிலே இருக்கின்ற சபரிமலை தர்ம சாஸ்தாவிற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆலயத்தில் இருந்து புறப்பாடு நடைபெறுகிறது. என்ன ஒரு அற்புதம் பாருங்கள்! இன்றைக்கும் இது நடைபெறுகிறது என்று சொன்னால் ஐயப்பனுடைய திருமேனிக்கு அணிவிக்கக்கூடிய ரத்தின மகுடம், நூபுரம், ஆரம், கடகம், அங்குலியங்கள், பதக்கம் இவையெல்லாம் ஒரு பெட்டியிலே இருக்கிறது. அதுபோல மாளிகை புறத்தம்மனுக்கு அணிவிக்க வேண்டிய ஆபரணங்கள் இன்னொரு பெட்டியிலும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். அதை போல கொடி, மற்ற பாத்திரங்கள் அனைத்தும் ஒரு பெட்டி என அழகாக அற்புதமாக பந்தல மன்னன் அதை எடுத்து இந்த ஐயப்பனுக்கு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்து தந்திருக்கின்றார். இந்த பந்தல ராஜனுக்கும் சபரிமலைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பந்தல ராஜா எதற்காக சபரிமலைக்கு இவ்வளவும் செய்ய வேண்டும்? பலருடைய எண்ணத்திலே இது கேள்வியாக கூட மலர்ந்திருக்கிறது. பந்தல ராஜா ஒரு ஆலயத்தை கட்டுகின்ற அதற்கு முன்னதாக பம்பா நதிக்கரையிலே கழுத்தில் மணியோடு ஐயப்பனுடைய அவதாரம் நிகழ்கிறது.
பிள்ளை பேறு இல்லாத நிலையிலே ராஜசேகரன் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வருகிறார். எடுத்து வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஐயப்பன் மணிகண்டன் வந்த நேரத்திலே ராணியாரும் கருவுறுகிறார். அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தர்மசாஸ்தா வளர்கிறார். குருகுல வாசத்திலே குருவின் மகனுக்கு கண்ணொளி கொடுத்து, மிக மிக முக்கியமான ஒன்று, கண்ணொளியை வழங்குகிறார் குரு தட்சிணையாக. அங்கேதான் தர்மசாஸ்தாவின் அற்புதம் தொடங்குகிறது. முடித்து வருகிற பொழுது மதிகெட்ட மந்திரி ராணியிடத்திலே, இவர் வளர்ந்து வந்துவிட்டால் ராஜ்யம் அவருக்கு போய்விடும், உங்கள் வயிற்று பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்காது என்று சொல்ல, அதற்கு என்ன செய்யலாம் என்று ராணி கேட்க, தலைவலி போல வந்தது போல நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதுபோல ராணியாருக்கு தலைவலி வந்ததை போல நடிக்க தொடங்கினார். பொதுவாக நடிக்க தொடங்குவது என்பது அவ்வளவு சிறப்பான ஒன்றாக இருக்க முடியாது. விஷயத்தை அறிகிறார் மன்னர், பதறி ஓடுகிறார். ராணியை தேற்ற வழி இல்லாமல் கடைசியில் அரண்மனை மருத்துவரையும் பொய் பேச வைக்கிறார் அந்த மந்திரி. அரண்மனை மருத்துவர் என்ன சொல்லுகிறார்? புலிப்பாலை கொண்டு வந்தால்தான் ராணியாரின் தலைவலி நீங்கும் என்று சொல்லுகின்றார். புலிப்பாலை எடுப்பதற்கு யார் செல்வது? வீரர்களை சொன்னால் ஆகா, முடியவே முடியாது. எப்படி புலியினுடைய பாலை எடுக்க முடியும்? புலியை பார்ப்பதிலேயே பயந்து விடுவோம், இதிலே புலியின் பாலை எடுத்துக்கொண்டு வருவதா? அதுவும் பெண் புலியிடமிருந்து வரக்கூடிய அந்த பாலை எடுப்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல என்று எல்லோரும் பின்வாங்க கலியுக வரதன் தர்மசாஸ்தா புறப்படுகிறான். தன் தாயின் தலைவலியை தீர்ப்பதற்காக வனாந்தரம் நோக்கி புறப்பட்டு அங்கே மகிழ்ச்சி என்கிற அரக்கியை வதம் செய்து அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி தேவேந்திரன் புலியாக மாற அதன் மீது அமர்ந்து நாட்டிற்குள்ளே வருகிறார். மக்கள் இங்கும் அங்கும் ஓடி சிதறுகிறார்கள். வந்து புலிப்பாலை கொடுத்தவுடன் அரசியார் நடத்தியது நாடகம் என்று தெரிய உடனே அன்னையாரிடமும் தந்தையாரிடமும் விடைபெற்று சபரிமலை போகிறார். இது வரலாறு, அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. இந்த இடத்துல என்ன சூட்சுமம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பந்தளத்திலே அப்படி புலி மீது வந்து ராணியினுடைய அந்த தலைவலியை நீக்கியதனாலே இந்த பந்தள அரண்மனையை சார்ந்த கோயிலிலே புலி வாகனனாக, வன்புலி வாகனனாக தர்மசாஸ்தா இருக்கின்றார். கோயிலின் கருவறையிலே புலியுடன் நிற்பது போல காட்சி தருகிறார் மணிகண்டன். அந்த இடத்திற்கு போனவுடன் நம்முடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அவர் பயன்படுத்திய ஓலைகள் இன்றும் அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் ஐயப்பன் நீராடுவதற்காக அமைக்கப்பட்டது. அந்த குளத்தினுடைய நீர், பொதுவாக நீரினுடைய தன்மை எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் குளத்தினுடைய நீர் வெயில் படுகிற பொழுது லேசான வெதுவெதுப்பு வரும். ஆனால் இந்த குளத்தின் நீர் எப்போதும் வெதுவெதுப்பாக இதமாக இருக்கிறது என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அப்படி எல்லா வல்ல சபரிமலை தர்ம சாஸ்தாவினுடைய திருமேனிக்கு அணிவிக்க இருக்கின்ற ரத்தின மகுடம், நூபுரம், ஆரம், கடகம், அங்குலியங்கள், பதக்கம் இது ஒரு பெட்டியிலே இருக்கிறது. இன்னொரு பெட்டியிலே மாளிகை புறத்தம்மன் அணிகின்ற ஆபரணங்கள் இருக்கிறது. யார் இந்த மாளிகை புறத்தம்மன்? வரலாற்றை திருப்பி பார்க்கிற பொழுது அந்த மகிழ்ச்சிதான் ஒரு பெண்ணாக, அழகிய பெண்ணாக உருவமெடுத்து தர்மசாஸ்தாவை நான் மனம் செய்து கொள்கிறேன் என்று கேட்ட பொழுது தர்மசாஸ்தா, இந்த பிறவியிலே கலியுகத்திலே நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றேன், எனவே உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இன்னொன்று பார்க்கிற பொழுது, நீ என்னால் சாவிமோச்சனம் நீங்கி ஒரு பெண்ணாக எழுந்திருக்கிறாய், உனக்கு பிறவி கொடுத்ததினாலே உன்னை என்னால் திருமணம் செய்ய முடியாது. வேண்டுமானால் என் ஆலயத்திற்கு பக்கத்திலே நீ இருந்து பக்தர்களுடைய குறைகளையெல்லாம் போக்குகிறவளாக, குறிப்பாக பெண்களுக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மாளிகைப்புற தம்மனாக
இருப்பாயாக என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. இன்னொரு வரலாறும் உண்டு. கலியுக வரதன் இப்படி சொன்னார் என்று கூட சில குருநாதர்கள் சொல்வது உண்டு. எந்த வருடம் கன்னி ஐயப்பன் வராமல் இருக்கிறாரோ அந்த வருடம் உன்னை நான் மனமுடித்துக் கொள்கின்றேன் என்று சொன்னதாகவும், அதற்காக சபரிமலையிலே மகர விளக்கு தரிசனத்தின் பொழுது மஞ்சள் மாதா என்று சொல்லப்படுகின்ற மாளிகை புறத்தம்மன் சரங்கொத்தி வரை வருவாராம். அந்த சரங்கொத்தி என்பது ஐயப்பமார்கள் முதல் வருடம் 3 வருடங்கள், குறிப்பாக முதல் வருடத்திலே எருமேலியிலே பேட்டை துள்ளுகிற பொழுது சரக்கோல் கொடுப்பார்கள். அந்த சரக்கோலை அங்கே குத்தி வைத்தால் ஐயப்பன் வந்து விட்டார் என்று அர்த்தம். எனவே எந்த வருடம் கன்னி ஐயப்பன், அதாவது முதல் வருடம் மாலை போடுகிற ஐயப்பன் வராமல் இருக்கிறாரோ அப்பொழுது மனம் முடிப்பேன் என்பதைப் போல அந்த இடம் வரைக்கும் வந்து சரக்கோள்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து விட்டு மாளிகை புறத்தம்மன் மீண்டும் செல்வார் என்று ஒரு கதை கூட உண்டு. எது எப்படியோ பெண்ணுக்கு ஏற்றம் கொடுக்கின்ற ஒரு உன்னத வழிபாடாக மாளிகை புறத்தம்மன் இருக்கிறார். அந்த மாளிகை புறத்தம்மனுக்கு ஒரு பெட்டி தயாராக செல்லும். இன்னொரு பெட்டியிலே கொடி பட்டங்கள் இருக்கிறது. பூஜைக்கான பாத்திரங்கள் அமைந்திருக்கின்ற இந்த 3 பெட்டிகளினுடைய அந்த புறப்பாடு ஆபரண பெட்டி புறப்பாடாக மலர்கிறது.